ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். 2nd ஜூன் 2026 இன்னைக்கான கரண்ட் அஃபேர் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்னைக்கு கரண்ட் அஃபேர் கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட், நாளையில இருந்து நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2500 நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ண போறோம். அதுக்காக நம்ம ஆப்ல இருக்க எல்லா கோர்சஸ்க்குமே ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அந்த ஆஃபர் இன்னைக்கு நைட்டு 12 o'clock கூட க்ளோஸ் ஆகுது. இன்னைக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1899 பே பண்ணி லைஃப் டைம் வேலிடிட்டியில ஜாயின் பண்ணிக்கலாம். நாளையில இருந்து லைஃப் டைம் வேலிடிட்டியோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா 2500. அதே மாதிரி இன்னைக்கு 1 இயர் வேலிடிட்டியில ஆல் இன் ஒன்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நாளையில இருந்து ஒன் இயர் வேலிடிட்டிக்கே 1999 நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ண போறோம். அதே மாதிரி கரண்ட் அஃபேரோட பிடிஎஃப் பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் இன்னைக்கு ஜாயின் பண்ணீங்கன்னா 999 பே பண்ண வேண்டாம், 899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேர் 1 இயர் வேலிடிட்டியில எனக்கு வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 599 பே பண்ணிட்டீங்கன்னா 1 இயர் வரைக்கும் உங்களுக்கு கரண்ட் அஃபேருக்கான வீக்லி பிடிஎஃப், மந்த்லி பிடிஎஃப், டெய்லி டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட்னு எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். குரூப் டியோட டெஸ்ட், என்டிபிசியோட டெஸ்ட்னு எந்த டெஸ்ட்ல இன்னைக்கு ஜாயின் பண்ணாலும் 599 பே பண்ண வேண்டாம், 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. என்டிபிசி யூஜிக்கு கரண்ட் அஃபேர் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 199 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான A to Z சீரீஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 699 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஆஃபர் இன்னைக்கு நைட்டு 12 o'clock கூட க்ளோஸ் ஆகுது. இனி ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டிக்கு பாத்தீங்கன்னா நாளையில இருந்து ஃபீஸ் வந்து 2500. ஸோ இன்னைக்கு ஆஃபர்ல ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1899 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. அது மாதிரி ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல கரண்ட் அஃபேருக்கான ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சாட்டர்டே வரக்கூடிய டெஸ்ட்டையும் நீங்க வந்து மிஸ் பண்ணாம அட்டன் பண்ணிருங்க. ஸோ ஜூன் 1ஆம் தேதியோட கரண்ட் அஃபேர்ல என்ன பார்த்தோம்? விச் டீம் ஒன் த 19th எடிஷன் ஆஃப் இந்தியன் பிரீமியர் லீக் 2026 ஐபிஎல் 2026ஓட தொடரை வென்ற அணி எது? ஆர்சிபி வந்து வின் பண்ணிருக்காங்க. ஹூ ஹாஸ் ரீசன்ட்லி அசியூம்டு, இது எல்லாமே எஸ்டர்டே நம்ம டீடைல்டா பார்த்தாச்சு. இப்ப ஜஸ்ட் ரிவிஷன் மட்டும் பண்ணிடுவோம். Who has recently assumed charge as the 48th Vice Chief of the Naval Staff of Indian Navy? இந்திய கடற்படையோட 48வது துணை கடற்படை தளபதியாக யார் பொறுப்பேற்றார் அப்படின்னா அஜய் கோச்சார். வாட் இஸ் த தீம் ஆஃப் வேர்ல்டு ஹங்கர் டே? வேர்ல்டு ஹங்கர் டேயோட கருப்பொருள் என்ன? பசியின் முடிவு நம் கைகளில் உள்ளது. எண்ட் ஆஃப் ஹங்கர் இஸ் இன் அவர் ஹேண்ட்ஸ். Which state launched the Aadhar Sagar Samriddhi Yojana? ஆதார் சாகர் சம்ரிதி யோஜனா எந்த மாநிலத்துல தொடங்கியிருக்காங்க? சத்தீஸ்கர்ல தொடங்கியிருக்காங்க. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக் கோல்டுங்க கூடிய புத்தகத்தோட ஆசிரியர் யாருன்னா கே ஆறுமுகம். இந்த புக்கை பிடி உஷா வந்து ரிலீஸ் பண்ணாங்க. விச் ஸ்டேட் கவர்மெண்ட் அனௌன்ஸ்டு த கிரியேஷன் ஆஃப் த ஒன் ஸ்டாப் மல்டி பர்பஸ் யூனிஃபைடு கார்டு? தெலுங்கானா கவர்மெண்ட் வந்து ஒன் ஸ்டாப் மல்டி பர்பஸ் யூனிஃபைடு கார்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யாரு அப்படின்னா தெலுங்கானாவோட சிஎம் ரேவந்த் ரெட்டி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஒன் ஸ்டாப் மல்டி பர்பஸ் யூனிஃபைடு கார்டு ஒருங்கிணைந்த பன்னோக்கு அட்டை உருவாக்கத்தை அறிவித்த மாநில அரசு எது அப்படின்னா தெலுங்கானா. Which Kerala based startup has unveiled India's first AI system on chip? அதாவது A2000 கூடிய அந்த AI சிப்பை தயாரிச்ச இது கம்பெனி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நேத்ரா செமி. இது வந்து ஜோகோவோடது. ஓகே, A2000 என்று பெயரிடப்பட்ட இந்தியாவின் முதல் AI சிஸ்டம் ஆன் சிப் அறிமுகப்படுத்திய கேரளாவை சேர்ந்த ஸ்டார்ட் அப் நிறுவனம் எது அப்படின்னா நேத்ரா செமி. Who has been given the additional charge of chairman of the Defense Research and Development Organization? DRDO ஓட நியூ சேர்மன் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்போட தலைவர் யாரு அப்படின்னா ராஜேஷ் குமார் சிங். Recently, Janez Janša was appointed as the Prime Minister of which country? Janez Janša வந்து ஸ்லோவேனியாவோட புதிய பிரைம் மினிஸ்டரா வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. Which state has announced the creation of India's first dedicated department for senior citizens welfare in 2026? மூத்த குடிமக்கள் சீனியர் சிட்டிசனுக்காக தனியா ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரு ஸ்டேட்ல கொண்டு வந்திருக்காங்க. அது எந்த ஸ்டேட்னு எஸ்டர்டே பார்த்தோம், கேரளாவுல. According to the State of India's Digital Economy 2026 report, what is India's global rank in AI performance? So AI performanceல இந்தியாவோட ரேங்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா வந்து 4வது இடத்துல இருக்கு. யாரு ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க? யூஎஸ் வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்காங்கன்னு பார்த்தோம்.
which date Goa attained statehood and become the 25th state of India. So 30 May வந்து பாத்தீங்கன்னா கோவாவோட ஸ்டேட்ஹுட் டேயா வந்து என்ன பண்றாங்க செலிப்ரேட் பண்றாங்க. கோவா வந்து அந்த தேதியில தான் என்ன பண்ணாங்க மாநில அந்தஸ்தை வந்து பெற்றது. இந்தியாவின் 25வது மாநிலமாக கோவா எப்போ மாறிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 மே 1987. அதனாலதான் மே 30 வந்து கோவாவோட ஸ்டேட்ஹுட் டே. Which country along with Israel has the United Nations added to its blacklist for sexual violence? பாலியல் வன்முறைக்காக ஐக்கிய நாடுகள் சபை இஸ்ரேலுடன் சேர்த்து எந்த நாட்டை கருப்பு பட்டியலில் சேர்த்துள்ளது அப்படின்னா ரஷ்யாவை. Who was India's fifth prime minister whose 39th death anniversary was observed on May 29, 2026? மே 29 2026ல 39வது நினைவு நாள் அனுசரிக்கப்பட்ட இந்தியாவோட 5வது பிரதமர் யாரு அப்படின்னா சௌத்ரி சரண் சிங். On which date World No Tobacco Day is celebrated? உலக புகையிலை எதிர்ப்பு தினம் எப்போ அப்படின்னா மே 31. இது எல்லாமே 1ஆம் தேதி நாம பார்த்த கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா? இப்போ ஒரு டைம் எல்லாருமே ரீகால் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து இப்ப நாம பார்க்கக்கூடியது இன்னைக்கான கரண்ட் அஃபேரை டீடைல்டா நாம வந்து பார்க்க போறோம். Okay, recently Indian Air Force used helicopters equipped with Bombay buckets to control a major forest fire in which area? ஓகேவா? சோ ஒரு மாநிலத்துல பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல காட்டு தீ வந்து வந்துருச்சு. அந்த காட்டு தீயை அணைக்கிறதுக்காக பாம்பி பக்கெட்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க. இந்த பாம்பி பக்கெட்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெலிகாப்டருக்கு அடியில பாத்தீங்கன்னா ஒரு இது மாதிரி கட்டிட்டு அந்த அதிகமான அளவு தண்ணி பிடிக்கக்கூடிய ஒரு இது மாதிரி கட்டியிருப்பாங்க. அதுதான் பாத்தீங்கன்னா பாம்பி பக்கெட். அதை வச்சு ஈஸியா என்ன பண்ணுவாங்கன்னா காட்டு தீய வந்து அணைச்சிருவாங்க. ஓகே, அப்ப எந்த பகுதியில அந்த காட்டு தீ பரவியதுங்கிறது தான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. சமீபத்துல இந்திய விமானப்படை எந்த பகுதியில் ஏற்பட்ட பெரும் காட்டு தீயை கட்டுப்படுத்த பாம்பி பக்கெட்டுகள் பொருத்தப்பட்ட ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தியது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேசத்துல கௌசலி. ஓகேவா? கௌலி. ஓகேவா? கௌசலில தான் பாத்தீங்கன்னா அந்த காட்டு தீ வந்து பரவி இருக்கு. இந்த கௌசௌலி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேசத்துல வந்து இருக்கு. ஓகே, சோ அங்கதான் பாத்தீங்கன்னா இந்த பாம்பி பக்கெட்ஸ், இதுதான் என்னன்னா பாம்பி பக்கெட்ஸ். இது வந்து ஹெலிகாப்டருக்கு கீழே வந்து இந்த மாதிரி கட்டி விட்டுருவாங்க. அப்படி கட்டி விடும் போது இதுல எவ்வளவு தண்ணினாலும் அவங்க என்ன பண்ணிக்கலாம்னா அதிகமான அளவு தண்ணியை வந்து பிடிச்சு வச்சுக்கலாம். சோ அதை வச்சு என்ன பண்ணிக்கலாம் ஈஸியா காட்டு தீயை வந்து என்ன பண்ணிக்கலாம் அணைச்சிடலாம். ஓகே, அப்ப எங்க காட்டு தீ பரவிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கௌசௌலி ஹிமாச்சல் பிரதேசத்துல இருக்கக்கூடிய அந்த காட்டுல காட்டு தீ வந்து பரவிச்சு. அதை வந்து இந்த பாம்பி பக்கெட் வந்து அவங்க வந்து அணைச்சிருக்காங்க வச்சு. A Bambi bucket is a flexible water carrying bucket attached below helicopters for aerial firefighting operations. ஓகேவா? ஹெலிகாப்டருக்கு கீழே வந்து இந்த பக்கெட்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. The Indian Air Force used helicopters equipped with Bambi buckets to control a major forest fire in கௌசௌலி ஹிமாச்சல் பிரதேஷ். ஓகேவா? அப்ப அந்த ஃபயர் வந்து ஹிமாச்சல் பிரதேஷ்ல ஏற்பட்டுச்சு. அதை இந்த பக்கெட்ஸ் வச்சு என்ன பண்ணிருக்காங்க அணைச்சிருக்காங்க. ஓகே, பாம்பி பக்கெட்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ அப்போ இந்த தீ விபத்து எங்க ஏற்பட்டிருக்கு இந்த காட்டு தீ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேசத்துல இருக்கக்கூடிய கசௌலில வந்து ஏற்பட்டிருக்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. Samadhan Didi, recently launched by the Government of India, is associated with which of the following? Samadhan Didi பின்வருவனற்றுடன் எதனுடன் தொடர்புடையது? சோ இந்த சமதன் தீதியை யாரு வந்து லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ யார் லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னா சிபி கிராம்ஸ். அதாவது இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சமாதன் தீதிங்கிறது வாய்ஸ் எனேபிள்டு சிட்டிசன் கிரிவன்ஸ் ரெட்ரசல் சாட்பாட் அண்டர் சிபி கிராம்ஸ். சிபி கிராம்ஸ் தான் இதை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா லான்ச் பண்ணிருக்காங்க. ஓகே, குரல் வழியில் இயங்கும் குடிமக்கள் குறை தீர்க்கக்கூடிய ஒரு சாட்பாட். ஓகேவா? சோ இது வந்து என்ன அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு இது இருக்கு அப்படின்னா ஓகே ஏதாவது ஒரு டவுட்டோ இல்ல ஒரு கிரிவன்ஸ் இருக்கு அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம வந்து அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து இது பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ அதுதான் என்னன்னா ஒரு ஏஐ பேஸ்டு சாட்பாட். அது வந்து எப்படி இருக்கும்னா ஜஸ்ட் டெக்ஸ்டா வராம வாய்ஸாவே அவங்க வந்து கம்ப்ளைண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் பதிவு பண்ணிக்கலாம். நம்ம என்ன லாங்குவேஜ் பேசுறோமோ தமிழ்னா தமிழ்ல பதிவு பண்ணிக்கலாம், இங்கிலீஷ் அந்த மாதிரி லாங்குவேஜஸ்ல வந்து நம்ம வந்து பதிவு பண்ணிக்கலாம். ஓகே, சோ இதை வந்து யாரு டெவலப் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிபி கிராம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சென்ட்ரலைஸ்டு பப்ளிக் கிரிவன்ஸ் ரெட்ரஸ் அண்ட் மானிட்டரிங் சிஸ்டம். சோ இவங்க தான் அந்த சாட்பாட்டை வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிபி கிராம்ஸ் தான் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, அதோட நேம் வந்து சாமதன் தீதி. ஓகேவா? சாமதன் தீதி. இது வந்து ஏஐ பேஸ்டு. ஓகேவா? வாய்ஸ் ஃபர்ஸ்ட் சாட்பாட் லான்ச் அண்டர் த சிபி கிராம்ஸ். சிபி கிராம்ஸ் தான் என்ன அப்படின்னா சென்ட்ரலைஸ்டு பப்ளிக் கிரிவன்ஸ் ரெட்ரஸ் அண்ட் மானிட்டரிங் சிஸ்டம். இது மொத்தமா பாத்தீங்கன்னா 22 அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் இருக்கு இல்லையா 8th ஷெட்யூல்ல. சோ அதுல என்னென்ன மொழிகள்
மொழிகள்லாம் இருக்கோ அந்த 22 மொழிகள்ல என்ன பண்ணிக்கலாம்னா நம்மளோட குறைகளை வந்து நம்ம சொல்லிக்கலாம். டைப் பண்ண வேண்டாம், வாய்ஸாவே நம்ம வந்து சொல்லிக்கலாம். ஓகேவா? அது போக இன்னும் போஜ்புரி, காசி, காரோ, மிசோ, போதி இந்த லாங்குவேஜ்ல எல்லாம் அதை வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இன்னும் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. சாமதன் தீதிங்கிறது குடிமக்களோட குறை தீர்ப்பதற்காக சிபி கிராம்ஸால தொடங்கப்பட்ட ஏஐ வந்து பேசும். ஓகேவா? வேற யாரும் ஆள் போடுறது இல்ல. ஏஐயோட அந்த குரல் வழி முன்னுரிமை கொண்ட ஒரு சாட்பாட் தான் அது. ஓகேவா? இதை டெவலப் பண்ணவங்க யாருன்னா மத்திய பொதுமக்கள் குறை தீர்ப்பு மற்றும் கண்காணிப்பு அமைப்புன்னு சொல்லக்கூடிய சிபி கிராம்ஸ் தான் இதை வந்து என்ன பண்ணிருக்காங்க, தொடங்கியிருக்காங்க. ஓகேவா? சோ என்ன லாங்குவேஜோ நம்மளோட லாங்குவேஜ்லயே நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், பேசிக்கலாம். இதுல ஹிந்தில தான் பேசணும், இங்கிலீஷ்ல தான் பேசணும்னு இல்ல. சோ என்ன லாங்குவேஜ் அந்த 22 அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் இருக்கு இல்லையா 8th ஷெட்யூல்ல. சோ அதுல என்ன மொழியிலனாலும் நம்ம வந்து பேசிக்கலாம். ஓகே. Recently, who approved a revised logo featuring 18 red stars after the operationalization of the South Coast Railway as the country's 18th railway zone. நாட்டின் 18வது ரயில்வே மண்டலமாக தென்னக கடலோர ரயில்வே செயல்பாட்டுக்கு வந்ததை தொடர்ந்து 18 சிவப்பு நட்சத்திரங்களை கொண்ட திருத்தப்பட்ட அந்த லோகோவுக்கு சமீபத்தில் ஒப்புதல் அளித்த அமைப்பு எது? சோ அந்த கொஸ்டினை வச்சே புரிஞ்சிருப்பீங்க. யாரு? இந்தியன் ரயில்வேஸ். ஓகேவா? சோ தென்னக கடலோர ரயில்வே. சோ அதோட லோகோ பாத்தீங்க அப்படின்னா நார்மலா நம்ம ரயில்வேயோட லோகோ மாதிரி இருக்கும். அதை சுத்தி பாத்தீங்க அப்படின்னா ஒரு 18 ஸ்டார்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? சோ ரெட் கலர்ல இருக்கும். சோ இந்தியன் ரயில்வேஸ்ன்னு எழுதியிருக்கும். இதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டார்ஸ் வந்து இருக்கும். ஓகே. சோ அந்த ஸ்டார்ஸ் வந்து மொத்தம் எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா 18 சிவப்பு நட்சத்திரங்கள் வந்து இதுல இருக்கும். ஓகே. So Indian Railways approved a revised logo featuring 18 red stars after the operationalization of South Coast Railway as the country's 18th railway zone. ஓகேவா? நம்ம கண்ட்ரியோட 18வது ரயில்வே ஜோன் என்னங்கிற மாதிரியும் கேட்பாங்க. இல்ல அந்த ஸ்டாரோட கவுண்ட் கூட கேட்கலாம். இது 18th ரயில்வே ஜோன்ங்கிறதுனால அதுல எத்தனை ஸ்டார் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த லோகோவை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா கவுண்ட் பண்ணி பாருங்க. இதுல வந்து கரெக்டா 18 ஸ்டார் வந்து இருக்கும். ஓகேவா? Okay, new South Coast Railway Zone officially became operational on 1st June 2026. இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா விசாகப்பட்டினத்துல இருக்கு. ஓகே. நம்ம நாட்டோட 18வது ரயில்வே மண்டலமாக தென்னக கடலோர ரயில்வே செயல்பாட்டுக்கு வந்ததை தொடர்ந்து அதுல 18 சிவப்பு நட்சத்திரங்களை கொண்ட திருத்தப்பட்ட லோகோவுக்கு இந்திய ரயில்வே வந்து ஒப்புதல் அளித்துள்ளது. ஏற்கனவே நம்ம ரயில்வேயோட லோகோ எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் லோகோ. அதுல டோட்டலா 18வது ரயில்வே மண்டலம்ங்கிறதுனால ஒரு 18 ஸ்டார் வந்து போட்டிருக்காங்க. ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which country recently signed a deal with India to procure the BrahMos supersonic cruise missile system while a similar agreement with Indonesia is nearing completion. ஓகே. ஏற்கனவே நம்ம இந்தியா பாத்தீங்க அப்படின்னா இந்தோனேஷியா கூட இந்த பிரம்மோஸ் மிசைலுக்கு வந்து இந்தோனேஷியா வந்து என்ன பண்ணிருக்காங்க, இந்தியா கூட வந்து அந்த சைன் பண்ணிருக்காங்க. அது வந்து என்ன ஆகுதுன்னா கம்ப்ளீட் ஆக போகுது. அப்ப இப்ப புதுசா யாரு வந்து பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் க்ரூயிஸ் மிசைல் சிஸ்டமுக்கு சைன் பண்ண போறாங்க அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகே. இந்தோனேஷியாவுடனான இந்த ஒப்பந்தம் வந்து நிறைவடையும் தருவாயில் உள்ள நிலையில் பிரம்மோஸ் அதிவேக ஏவுகணை அமைப்பை பெறுவதற்காக சமீபத்தில் இந்தியாவுடன் ஒப்பந்தம் செய்துள்ள நாடு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வியட்நாம் வந்து ஒப்பந்தம் பண்ணிருக்காங்க. சோ ஏற்கனவே பாத்தீங்கன்னா இந்தோனேஷியாவோடது கம்ப்ளீட் ஆகுறதுனால வியட்நாம் கூட இந்த ஒப்பந்தம் வந்து பண்ணிருக்கோம். ஓகேவா? இந்தியாஸ் டிஃபென்ஸ் செக்ரட்டரி ராஜேஷ் குமார் சிங் indicated that BrahMos missile deal with Vietnam has already been signed and negotiations with Indonesia has entered the final stage. The Philippines had become the first international customer for the BrahMos missile system. Okay. அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பிரம்மோஸ் மிசைல் சிஸ்டம்க்கு இந்தியா கூட ஃபர்ஸ்ட் சைன் பண்ணவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ். ஓகேவா? இப்ப யாரோடது முடிய போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தோனேஷியாவோடது வந்து முடிய போகுது. சோ புதுசா யாரு சைன் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வியட்நாம். ஓகே. வியட்நாமுடனான பிரம்மோஸ் ஏவுகணை ஒப்பந்தம் ஏற்கனவே கையெழுத்திடப்பட்டுள்ளது. இந்தோனேசியாவுடனான பேச்சுவார்த்தை இறுதி கட்டத்தை எட்டியுள்ளதாகவும் இந்தியாவின் பாதுகாப்பு செயலாளர் ராஜேஷ் குமார் சிங் தெரிவித்துள்ளார். ஓகே. பிரம்மோஸ் ஏவுகணை அமைப்பை பெற்ற முதல் சர்வதேச வாடிக்கையாளர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பிலிப்பைன்ஸ் தான் நம்ம கிட்ட அந்த பிரம்மோஸுக்கான இதை வந்து என்ன பண்ணாங்க, சைன் பண்ணாங்க. ஓகே. அடுத்த கொஸ்டின். Where was India's first indigenous stratospheric super pressure balloon named Vista launched? Vista என்று பெயரிடப்பட்ட இந்தியாவின் முதலாவது உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட அடுக்கு மண்டல அதி அழுத்த பலூன் வந்து எங்கு ஏவப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. சோ எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேசத்துல. ஓகேவா? சோ அந்த பலூன் வந்து எங்க இது லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க இருந்து ஏவப்பட்டது அப்படின்னா ஆந்திர பிரதேசத்துல.
ரெட் பலூன் ஏரோஸ்பேஸ் பிரைவேட் லிமிடெட் லான்ச்ட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஸ்ட்ராட்டோஸ்பியரிக் சூப்பர் பிரஷர் பலூன் நேம்டு விஸ்தா. அந்த பலூனோட நேமும் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு பலூனோட நேமும் கேட்பாங்க. ஓகே, த லான்ச் டுக் பிளேஸ் அட் எங்க வச்சு அதை லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசத்துல இந்திரா காந்தி ஸ்டேடியம்ல வச்சு அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இந்த லான்ச் மூலமா பார்த்தீங்கன்னா உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட இந்த ஸ்ட்ராட்டோஸ்பெரிக் பலூனை வந்து இது பண்ணக்கூடிய மொத்தம் 4 நாடுகள் வந்து இருந்துச்சு. ஓகே, அதுல இப்போ இந்தியாவும் சேர்ந்து டோட்டலா 5வது கண்ட்ரியா இந்தியா வந்து இருக்கு. ஓகேவா? ஓகே, ரெட் பலூன் ஏரோஸ்பேஸ் பிரைவேட் லிமிடெட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதலாவது உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட அடுக்கு மண்டல அதி அழுத்த பலூனை அறிமுகப்படுத்தியுள்ளது. இது எங்க இருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆந்திர பிரதேசத்துல இருக்கக்கூடிய இந்திரா காந்தி மைதானத்துல வச்சு இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த சாதனையின் மூலமாக நம்ம இந்தியா வந்து அமெரிக்கா, பிரான்ஸ், ஜப்பான் மற்றும் சீனா இந்த நாடுகளுடன் இணைந்து அடுக்கு மண்டல பலூன் தயாரிக்கும் உள்நாட்டு திறனை கொண்ட உலகின் 5 நாடுகள்ல இந்தியாவும் ஒரு நாடா இருக்கு. ஏற்கனவே 4 நாடு இருந்துச்சு, இப்ப நாமளும் தயாரிச்சிருக்கோம் இல்லையா? மொத்தமே வேர்ல்டுலயே 5 பேர் தான் தயாரிக்காங்க. அதுல ஒருத்தர் யாரு அப்படின்னா நம்ம இந்தியா. அமெரிக்கா, பிரான்ஸ், ஜப்பான், சீனா மற்றும் இந்தியா. Who created history by won the Singapore Open 2026 men's doubles title and becoming the first Indian pair to achieve this feat. சிங்கப்பூர் ஓபன் 2026ல ஆண்களுக்கான இரட்டையர் பிரிவுல சாம்பியன் பட்டம் வென்று இந்த சாதனையை படைத்த இந்தியாவோட அந்த வீரர்களோட நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சாத்விக் சாய்ராஜ், ரங்கி ரெட்டி அண்ட் சிராக் ஷெட்டி. ஓகேவா? ஓகே, சோ இவங்க தான் அந்த சாதனையை வந்து இது பண்ணியிருக்காங்க. சோ இவங்களோட நேம் வந்து பாத்தீங்கன்னா சாத்விக். ஓகே, சோ சாத்விக் சாய்ராஜ், ரங்கி ரெட்டி. இன்னொருத்தரோட நேம் வந்து ஷிராக் ஷெட்டி. சோ இந்த போட்டியில பாத்தீங்க அப்படின்னா இவங்க யாரை டிஃபீட் பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்தோனேஷியாவை சேர்ந்த, ஓகே எக்ஸாம்ல கேட்பாங்க யாரு வின் பண்ணிருக்காங்கன்னு கேட்பாங்க, வின் பண்ணது எந்த கண்ட்ரி அப்படிங்கிற மாதிரியும் கேட்பாங்க. நம்ம இந்தியாவை சேர்ந்த இவங்க 2 பேர் தான், சாத்விக் சாய்ராஜ், ஸ்ரீராக் ஷெட்டி, இவங்க 2 பேர் தான் வின் பண்ணிருக்காங்க. இவங்க யாரை தோற்கடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தோனேஷியாவை சேர்ந்த அலிஃபியான் முகமது ஷோஹிபுல். ஓகே, ஃபிகீர். ஓகே, இவங்கள தான் என்ன பண்ணிருக்காங்க, அவங்களோட நேம் வந்து அந்த மாதிரி இருக்கு. சோ அவங்களோட நேமும் படிச்சுக்கோங்க. சோ நேம் ஞாபகம் வைக்க முடியலன்னா ஏதாவது கோடு வேர்டு வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்ல அவங்களோட கண்ட்ரி நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியா வின் பண்ணிருக்காங்க, தோற்கடிச்சது வந்து இந்தோனேஷியாவை. ஓகே, ஸ்கோர் லைன் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து 18-21 இருந்திருக்கு இந்த பேட்மிண்டன் மேட்ச்ல. ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து நம்ம பாயிண்ட் வந்து கம்மியா தான் எடுத்திருக்கோம். செகண்ட் ரவுண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா சோ இந்தியா வந்து வின் பண்ணிருச்சு. செகண்ட் அண்ட் தேர்ட் ரவுண்ட் மொத்தம் 2 இது வைப்பாங்க. ஓகேவா? சோ அதுல பேட்மிண்டன்ல அந்த செகண்ட் அண்ட் தேர்ட் ரவுண்ட்ல 21க்கு அவங்க 17 அடிச்சிருக்காங்க, இவங்க வந்து 21 இது பண்ணிருக்காங்க. அடுத்த ரவுண்ட்ல அவங்க 16 தான் அடிச்சிருக்காங்க, நம்ம இந்தியா வந்து 21 வந்து அடிச்சிருக்காங்க. ஓகே, the victory ended Satvik Shirak's 2-year title drought on the BWF World Tour. ஓகே, ஓகே, அது மாதிரி செமி ஃபைனல்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா அவங்க யாரை தோற்கடிச்சிருக்காங்க அப்படின்னா நம்பர் 1 சவுத் கொரியன் டியோ. ஓகே, சோ அது அவங்களோட அந்த பேரை தோற்கடிச்சு, சவுத் கொரியாவோட பேரை தோற்கடிச்சு தான் செமி ஃபைனல்ஸுக்கு போயிருக்காங்க. இப்போ ஃபைனல்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இந்தோனேஷியாவோட இந்த பேரை வந்து, ஓகேவா, அல்ஃபியன் அதுக்கப்புறம் முகமது ஷோகிபுல் ஃபிகிரி, இவங்க 2 பேரையும் வந்து தோற்கடிச்சு யாரு வின் பண்ணிருக்காங்க, நம்ம இந்தியாவை சேர்ந்த சாத்விக் சாய்ராஜ் அண்ட் ஷிராக் ஷெட்டி வந்து வின் பண்ணிருக்காங்க. ஓகே, இப்போ சிங்கப்பூர் ஓபன்ஸ் இது வந்து சிங்கப்பூர் ஓபன்ஸ், இதுல யாரு இந்தியா சார்பில் வின் பண்ணிருக்காங்க, யாரை தோற்கடிச்சிருக்காங்க, அது மாதிரி செமி ஃபைனல்ஸ்ல யாரை தோற்கடிச்சாங்கிறதையும் பாத்துக்கோங்க. தமிழ் மீடியமுக்கும் இதான் கொடுத்திருக்கேன். சாத்விக் சாய்ராஜ், ரங்கி ரெட்டி, ஷிராக் செட்டி வந்து சிங்கப்பூர் ஓபன் 2026ல ஆண்களுக்கான இரட்டையர் பிரிவுல வந்து என்ன பண்ணிருக்காங்க, வின் பண்ணிருக்காங்க. யாரை தோற்கடிச்சிருக்காங்கன்னா இந்தோனேஷியாவை சேர்ந்த ஃபஜர் அல்ஃபியான், முகமது ஷோகிபுல் கூடிய அந்த பேர். ஓகேவா? 2 பேர், இது இரட்டையர் பிரிவு இல்லையா, அதனால 2 பேரா தான் விளையாடுவாங்க. சோ அந்த இதை வந்து தோற்கடிச்சிருக்காங்க, அவங்கள தோற்கடிச்சிருக்காங்க. சோ அதோட புள்ளி விவரங்கள்லாம் எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க. ஓகே, ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. வேர்ல்டு மில்க் டே, உலக பால் தினம் எப்போ அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 ஜூன். ஓகே, 1 ஜூன் தான் பாத்தீங்கன்னா வேர்ல்டு மில்க் டே. வேர்ல்டு மில்க் டே எப்போ? 1 ஜூன். ஓகே, இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு பை த, யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க இந்த மில்க் டே இது பண்ணணும் அப்படின்னு? ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன். ஓகே, சோ இப்போ மில்க் டே வச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா உலகத்துல உற்பத்தி ஆகக்கூடிய அந்த பால் உற்பத்தியில பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியா தான் அதிகமான அளவு பால் உற்பத்தி பண்றோம். எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 24%. 100%ல நாம உற்பத்தி பண்றது எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 24%. ஓகே, சோ தமிழ் மீடியமுக்கு இதுல புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, பால் தினம் எப்போ அப்படிங்கறத மட்டும் பாத்துக்கோங்க.
குளோபல் டே ஆஃப் பேரண்ட்ஸ் இஸ் அப்சர்வ்ட் எவ்ரி இயர் ஆன். உலகளாவிய பெற்றோர் தினம் ஒவ்வொரு ஆண்டும் எந்த தேதியில் கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்னா 1 ஜூன். ஓகேவா? அப்போ பேரண்ட்ஸ் டே ஓகே எப்போ குளோபல் டே ஆஃப் பேரண்ட்ஸ் வந்து எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 ஜூன். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. உலக பெற்றோர் தினம் வந்து ஜூன் 1 அன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நாள் 2012ஆம் ஆண்டில் ஐக்கிய நாடுகள் பொது சபையால் யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சோ இவங்களால பிரகடனப்படுத்தப்பட்டது. இந்த யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளியோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, குழந்தைகளை வளர்ப்பது, பாதுகாப்பது, அவர்களோட அது மேம்பாட்டிலும் பெற்றோரோட முக்கியமான பொறுப்பை பத்தி தான் இந்த நாள் வந்து வலியுறுத்துது. ஓகே, அடுத்த கொஸ்டின். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் தெலுங்கானா ஃபார்மேஷன் டே. ஓகே, ஸோ நேற்று கோவாவோட ஸ்டேட் குட் டே பார்த்தோமா, இப்போ வந்து தெலுங்கானா ஃபார்மேஷன் டே. 2014 தான் தெலுங்கானா வந்து என்ன ஆச்சு, ஆந்திர பிரதேசல இருந்து பிரிஞ்சு ஒரு தனி மாநிலமாக உருவாகியது. அப்படிதானே? ஸோ அது எல்லாருக்குமே தெரியும் 2014ல. ஓகே, ஸோ அந்த டைம் தான் நான் காலேஜ் முடிச்சேன். இட்ஸ் செலிப்ரேட்டட் ஆன் 2nd ஜூன் எவ்ரி இயர். ஓகே, ஸோ அப்போ அது வந்து எந்த நாள்ல செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2nd ஜூன்ல. தெலுங்கானா எப்போ வந்து ஆந்திர பிரதேசல இருந்து செப்பரேட்டா பிரிஞ்சு தனி மாநிலமா உருவாயிச்சு அப்படின்னா 2014ல. ஓகே, சோ எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா ஆந்திர பிரதேசல இருந்தா இது பிரிஞ்சு வந்துச்சு. 3 பாயிண்ட்டுமே கரெக்டா தான் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 2 வந்து தெலுங்கானா தினம். ஓகேவா? சோ தெலுங்கானா 2014ல தான் ஒரு தனி மாநிலமாக மாறியது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த மாநிலத்து கூட இருந்துச்சு அப்படின்னா ஆந்திர பிரதேசம் கூட தான் இது இருந்துச்சு. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்படிதான். அப்ப இதுல எல்லா பாயிண்ட்டுமே கரெக்ட். 3மே என்னது கரெக்ட். ஓகே, அப்போ தெலுங்கானாவோட அந்த தெலுங்கானாவோட கேபிட்டல் வந்து எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைதராபாத். தெலுங்கானா ஃபார்மேஷன் டே வந்து எப்போ அப்படின்னா 2nd ஜூன். இது நம்மளோட 29வது மாநிலமாக எப்போ மாறியதுன்னா 2 ஜூன் 2014. அதனாலதான் ஜூன் 2ஆம் தேதியை தெலுங்கானா ஃபார்மேஷன் டேன்னு சொல்றாங்க. சோ அதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடிய அந்த முக்கியமான ப்ராஜெக்ட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா காளீஸ்வரம் லிஃப்ட் இரிகேஷன் ப்ராஜெக்ட். ஓகே, தெலுங்கானா உருவான தினம் பாத்தீங்கன்னா ஜூன் 2. அதனால ஒவ்வொரு வருஷமும் ஜூன் 2 வந்து அவங்க வந்து தெலுங்கானா ஃபார்மேஷன் டேயா வந்து செலிப்ரேட் பண்றாங்க. ஓகேவா? ஓகே, இந்த ஸ்டோரி எல்லாம் சொல்லிட்டேன். இது ஆந்திர பிரதேசல இருந்தா பிரிஞ்சு வந்துச்சு. எப்போன்னா 2014ல ஆந்திர பிரதேஷ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 2014க்கு கீழே தெலுங்கானா மாநிலம் வந்து என்ன பண்ணுது, உருவாக்கப்பட்டது. இதோட கேபிட்டல் பாத்தீங்க அப்படின்னா ஹைதராபாத். General N.S. Rajasubramani recently assumed charges India's Chief of Defence Staff. Which number CDS he in India's history? General N.S. Rajasubramani சமீபத்துல இந்தியாவோட முப்படை தலைமை தளபதியாக பொறுப்பேற்றார். ஓகே, இந்திய வரலாற்றுல அவர் எத்தனையாவது முப்படை தலைமை தளபதின்னு கேட்டிருக்காங்க. சோ எத்தனையாவது அப்படின்னு பாத்தீங்கன்னா 3வது. ஓகேவா? ராஜ சுப்ரமணி assumed charges India's 3rd chief defense staff. ஓகே, சோ எத்தனாவது சிடிஎஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3rd சிடிஎஸ். ஓகே, இவருக்கு முன்னாடி யாரு வந்து சீஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃபா இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அனில் சௌகான். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோ தமிழ் மீடியமுக்கு இதுல புரிஞ்சிருக்கும். என்.எஸ். ராஜசுப்ரமணி 31 மே 2026 அன்று இந்தியாவின் 3வது முப்படை தலைமை தளபதியாக பொறுப்பேற்றார். இவருக்கு முன்னாடி யாரு சிடிஎஸ்ஆ இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அனில் சௌகான். Where will 39th National Games be held in 2027? 2027ஆம் ஆண்டுக்கான 39வது தேசிய விளையாட்டுகள் எங்கு நடத்தப்பட உள்ளனன்னு கேட்டிருக்காங்க. எங்க இந்த 39th National Games எங்க நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மேகாலயால. ஓகே, சோ 39th National Games will be held in Shillong, தூரா அண்ட் ஜோவாய். இது எங்க இருக்கு அப்படின்னா மேகாலயால. சோ மேகாலயால இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் இந்த 39th நேஷனல் கேம்ஸ் வந்து நடக்க போகுது. ஓகே, Meghalaya has become the 3rd northeastern state to host the national games after Assam and Manipur. Okay, 3வது northeastern state அஸ்ஸாம் மணிப்பூருக்கு அடுத்து மேகாலயால 39வது இந்த தேசிய விளையாட்டுகள் வந்து நடைபெற போகுது. ஓகே, மேகாலயால ஸ்பெசிபிக்கா எங்கங்கிறதையும் பாத்துக்கோங்க. ஷில்லாங், தூரா அண்ட் ஜோவாய். ஓகே, அதே மாதிரி 38th எடிஷன் இப்ப நடக்க போறது பாத்தீங்கன்னா 39th எடிஷனா, இது வந்து மேகாலயால நடக்க போகுது. இதுக்கு முன்னாடி நடந்தது 38th எடிஷன். அது எங்க நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தரகாண்ட்ல நடந்திருக்கு. எக்ஸாம்ல கேட்கலாம். 39th எடிஷனும் கேட்கலாம், 38th எடிஷனும் கேட்கலாம். ஓகே, 39வது தேசிய விளையாட்டுகள் 2027 வந்து மேகாலயால இருக்கக்கூடிய ஷில்லாங், துரா மற்றும் ஜோவாய் பகுதிகளில் வந்து நடைபெற போகுது. ஓகே, அதே மாதிரி 38வது பதிப்பு எங்க நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தரகாண்ட்ல நடந்திருக்கு. Which of the following countries has recently announced a ban on Indian mangoes? பின்வரும் நாடுகள்ல இந்திய மாம்பழங்களுக்கு சமீபத்தில் தடை விதிப்பதாக அறிவித்த நாடு எது?
எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜப்பான். ஓகே, சோ ஜப்பான் வந்து நான் இந்திய மாம்பழங்களுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தடை பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஜப்பான் has imposed a temporary ban on mango imports from India. இந்தியால இருந்து இறக்குமதி பண்ணக்கூடிய இத வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஜப்பான் வந்து தடை பண்ணிருக்காங்க. ஓகே, சோ கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு முடிவு வந்து ஜப்பான் வந்து பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ என்னென்ன மேங்கோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அல்போன்சா, கேசர், லங்ரா, பங்கனப்பள்ளி இந்த மேங்கோஸ் எல்லாமே இந்தியாவில இருந்து ஜப்பானுக்கு ஏற்றுமதி பண்றத ஜப்பான் வந்து என்ன பண்ணிருக்காங்க, தடை பண்ணிருக்காங்க. நம்ம இந்தியாவில இருந்து மாம்பழ ஏற்றுமதிக்கு இந்த மாதிரி என்ன பண்ணிருக்காங்க, அவங்க தடை பண்ணிருக்கிறதுனால. ஓகே, அவங்க வந்து இந்தியாவில இருந்து இறக்குமதி பண்ணல ஜப்பான் வந்து. இதனால நமக்கு வந்து என்ன ஆயிருக்கு, ஏற்றுமதிக்கு ஒரு பின்னடைவு வந்து ஏற்பட்டிருக்கு. ஓகேவா? ஓகே, இதுதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கான கரண்ட் அஃபேர் கொஸ்டின்ஸ். இது உங்களுக்கான ஹோம்வொர்க் கொஸ்டின். ரீசன்ட்லி ஜானிஸ் ஜான்சா வாஸ் அப்பாயிண்டட் as the பிரைம் மினிஸ்டர் ஆஃப் விச் கண்ட்ரி? சமீபத்துல ஜானிஸ் ஜான்சா எந்த நாட்டோட பிரதமராக 4வது முறையாக நியமிக்கப்பட்டார் அப்படிங்கறத கரெக்டா கமெண்ட்ல ஆன்சரை சொல்லுங்க. ஓகே, உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க, கரண்ட் அஃபேர் எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்காங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த டெய்லி கரண்ட் அஃபேரோட பிடிஎஃப் எல்லாமே எனக்கு வேணும், மந்த்லி கரண்ட் அஃபேரோட பிடிஎஃப் வேணும், கரண்ட் அஃபேருக்கான டெஸ்ட் டெய்லி பேசிஸ்ல நான் அட்டன் பண்ணணும், எக்ஸாம்ல நான் கரண்ட் அஃபேர்ல ஃபுல் மார்க் வாங்கணுங்கிற ஸ்டூடெண்ட் சிஏ பிடிஎஃப் பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கோர்ஸோட ஃபீஸ் வந்து 999. ஒரு டைம் 999 பே பண்ணிட்டீங்கன்னா லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஆனா இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 899 பே பண்ணி நீங்க ஆஃபர் பிரைஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். கிளாஸோட ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், இன்னைக்கு எந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணாலும் ஆஃபர் பிரைஸ்லேயே ஜாயின் பண்ணிக்கலாம். நாளையில இருந்து ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து லைஃப் டைம் வேலிடிட்டிக்கு 2500. இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. 1 இயர் வேலிடிட்டினா 1399. அதே மாதிரி கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸுக்கு லைஃப் டைம்னா 899 மட்டும் இன்னைக்கு பே பண்ணி ஜாயின் பண்ணுங்க. 1 இயர்னா 599 மட்டும் பே பண்ணா போதுமானது. குரூப் டியோட டெஸ்ட், என்டிபிசியோட டெஸ்ட்னு எந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணாலுமே இன்னைக்கு 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. என்டிபிசி யூஜிக்கு கரண்ட் அஃபேர்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான A to Z சீரிஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1199, சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 699 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த நம்பருக்கு ஆல் இன் ஒன் அப்படின்னா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன் மெசேஜ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர் அப்படின்னா ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக்எண்ட்ல இருந்து டீம் உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. வேற எதுவும் டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. இந்த ஆஃபர் இன்னைக்கு நைட்டு 12 o'clock க்ளோஸ் ஆகுது. திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.